Exercise 2.3 first sum. If z1 is equal to 1 minus 3i, z2 is equal to minus 4i and z3 is equal to 5, then show that first subdivision z1 plus z2 plus z3 is equal to z1 plus z2 plus z3. இந்த first condition என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா associative property under addition. Additionல bracket எப்படி மாத்தி change பண்ணாலும் value change ஆகாது அப்படிங்கிறது அந்த property. First என்ன செய்யலாம் அப்படின்னா left hand side எடுத்துக்கலாம். left hand side என்ன இருக்கு? z1 plus z2 plus z3. சரிங்களா, அந்த complex numbersலாம் substitute பண்ணுங்க. 1 minus 3i plus minus 4i, z3 ஓட வேல்யூ 5. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் z1 z2 ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் ரியல் பார்ட் 1 தான் இருக்குது, 1. இமேஜினரி பார்ட்டு இங்கே minus 3i, இங்கே minus 4i, minus 7i. இப்போ z3 ஓட வேல்யூ 5. இப்போ 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 plus 5 6, 6 minus 7i. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா z1 plus z2 plus z3. ஃபர்ஸ்ட் z2 z3 ஆட் பண்ணலாம். z1 ஓட வேல்யூ 1 minus 3 அப்படியே வச்சுக்காங்க, plus z2 ஓட வேல்யூ minus 4i plus z3 ஓட வேல்யூ 5. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே ரியல் பார்ட் இல்லை, இங்கே இமேஜினரி பார்ட் இல்லை, அப்படியே டைரெக்டாக எழுதிக்கலாம். இப்போ z1 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 plus 5 6, minus 3i minus 4i minus 7i. ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 என்னன்னு சொல்ல முடியும் நம்மளால்? z1 plus z2 plus z3 is equal to z1 plus z2 plus z3 அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. z1 into z2 and z3 is equal to z1 and z2 z3. இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு z1 z2 மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த வேல்யூ z3 கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு z1 z2 into z3 is equal to z1 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 minus 3i into minus 4i. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து இந்த வேல்யூ கூட 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் z3. ஃபர்ஸ்ட் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா minus 4i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 4s are 12, ஐயை மல்டிப்ளை பண்ணால் i ஸ்கொயர் இன்ட்டு 5. நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் 4i, ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 தெரியும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 12 இன்ட்டு 5. இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 5 12s are 60, மைனஸ் 60. அடுத்து 5 4s are 20, மைனஸ் 20i. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துவோம். z1 into z2 z3 is equal to z1 ஓட வேல்யூ 1 minus 3i, z2 ஓட வேல்யூ minus 4i, z3 ஓட வேல்யூ 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 20iன்னு கிடைக்கும். அப்போ 1 minus 3i into minus 20i. இந்த மைனஸ் 20 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 times minus 20i, minus into minus plus 3 into 20 60, i into i square. minus 20i, i square ஓட வேல்யூ மைனஸ் 1, மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம் மைனஸ் 60. இது மாற்றி எழுதுனா மைனஸ் 60 மைனஸ் 20i. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். என்ன சொல்லலாம், from 1 and 2
z1 z2 into z3 is equal to z1 into z2 z3 அப்படின்னு சொல்லலாம். இதுதான் associative property of multiplication.